குடும்பமும் இதுக்கு சம்மதிக்கணுமே. சுகமும் சொத்தும் வேண்டாம்னு சொன்னவங்க யாருப்பா இருக்கிறா? பந்து ஜனங்களையே பணம் கொண்டு வந்துரும். அதான் நான் பாத்துக்கிறேன். My God, oh lady, you're dangerous. Let me see. தை தை தித்தி தை 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 தித்தி தை. ஒழுங்கா குடும்பம் நடத்த வைக்க போறீங்களா இல்ல டான்ஸ் கத்து கொடுத்து அவ வாழ்க்கையை வீணாக்க போறீங்களா? முதல்ல இட்லியை வீணாக்காம வை, அப்புறம் சொல்றேன். எனக்கு முதல்ல தெரிஞ்சாகணும். இட்லி வைக்கிற லட்சணம் தட்டு உடைஞ்சிரும் போல இருக்க. நாட்டியம் கத்துக்கிட்டவங்க எல்லாம் வீணாயிட்டாங்களா? கலைகள்ல சிறந்தது நடன கல்லடி. ஆமா, ஆடு ஆட்டக்காரி ஆடிக்கு வந்தாலும் வீட்டு தேடின்னு இவளை இந்த வீட்லயே உட்கார வச்சிடாதீங்க. ஏண்டே, உங்க அப்பன் தான் காயலாங்கட இரும்பு வியாபாரின்னா உன்னை பெத்ததும் இரும்பு மாதிரியே பெத்திருக்கானே, கொஞ்சம் கூட நளினமே இல்லையே. எங்க அப்பா ஒண்ணும் காயலாங்கடை இல்ல, இரும்பு கடையை வேற எப்படி சொல்லுவாங்க? பாய முடி. இதோ பாருங்க, எங்க அப்பாவை பத்தி ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. ஆமா, ருத்ரதாண்டம் ஆடிடுவியா? நான் ஆடினதான், அது ஒரு நாட்டியம் தாண்டி. அதை இவளுக்கு நான் கத்து கொடுத்துக்கிறேன். நீங்க சீக்கிரமா சாப்பிட்டு எழுந்துருங்க. நீயே ஊத்திக்க. நீயே ஊத்திக்க, முதலி மூஞ்சியில ஊத்துவா. இதுக்குதான் நான் மெட்ராஸ்லயே இருந்திருப்பேன். இத பாருங்கப்பா, சும்மா கைய கால கட்டி போட்ட மாதிரி என்னால இருக்க முடியாது. எனக்கு போர் அடிக்கு. போர் அடிச்சா ஒண்ணு செய்யம்மா, நம்ம எஸ்டேட்ல எவ்வளவு இடம் இருக்கு. ஓ இஷ்டத்துக்கு ஆடி பாடி சுதந்திரமா திரிய, உன்னை யார் தடுக்க போறா? சார் சார், யாரு? நான் இந்த எஸ்டேட் மேனேஜர். நீங்க? நான் இந்த எஸ்டேட் முதலாளியோட மக. நீங்க தான் கூப்பிட்டு விட்டதா? ஆமா, என்ன விஷயம்? நீ மேனேஜர் வேலை பார்க்க வந்திருக்கியா இல்ல மேரேஜுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கியா? இது பொம்பளைங்க பணிஞ்சு கேட்க வேண்டிய கேள்வி. கேட்கறது எதுவா இருந்தாலும் கீழே இறங்கி வந்து கேளுங்க. ஏ, நீ ஏறி வரக்கூடாதா? நில்லு மேன். ஆமா, என்ன திட்டம் போட்டு நீ இங்க வேலைக்கு வந்திருக்க? திட்டம் போறது நான் இல்லம்மா, உங்க அப்பா தான். அவர் சொல்றாரு, நான் செய்யறேன். அதுக்கு தான் சம்பளம். சம்பளமா? சொத்துன்னு சொல்லு. மிஸ்டர் மேனேஜர், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ இங்க இருக்கிற வரைக்கும் என் பாட்டி என்ன நிம்மதியா இருக்கவே விடாது. இது பாரு, நான் உனக்கு 3 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ இந்த ஊரை விட்டு போகல, வேலையை விட்டு நான் போக வைப்பேன். அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு தானே, உன் சாமர்த்தியம் தான். இது பாரு, 3 நாள். மைண்ட் இட். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, நான் இங்க ஆபீஸ் வேலை பார்க்க வந்தனா இல்ல அடியாட்களை அடிக்க வந்தனான்னு எனக்கு தெரியல. சொன்னாங்க நீங்க சண்டை போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரராமே. நீ வேற கீதா, சந்தர்ப்பம் என்ன கெட்டிக்காரன்னு சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை விட முதலாளி மகன் இன்னைக்கு நடந்துகிட்ட முறை இருக்கே. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு ஒரு மாதிரின்னு. ஆமா, அதுக்காகவா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க? நான் ஊருக்கு போறேன்னு யார் சொன்னா? நம்ம சிங்காரம் தான். ஆமா கீதா, ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு நேரா அண்ணன் கிட்ட போய் எல்லா நிலைமையிலையும் எடுத்து சொல்லலாம்னு இருக்கேன். என்ன சோதனை வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துக்காக சகிச்சுக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, அண்ணா சிந்திக்க வைக்கிறார். எதை பத்தி? வாழ்க்கை பாதையில நான் எங்க அடி எடுத்து வைக்கிறதுன்னு. எல்லாம் எங்க அண்ணன் கொடுத்த தைரியமும் ஆசையும் தாங்க. தற்பெருமை இல்லாத ஒரு அடக்கம். ஆனந்து, தனிப்பட்ட முறையில உனக்கு ஒரு வேலை கொடு. ஆனா பொறுப்பான வேலை. வேலை முன்னேறுச்சுன்னா இன்கிரிமெண்ட் உண்டு. அதெல்லாம் சரி, வேலை என்னன்னு சொல்லலையே. ஆனந்து, உன் கண்ணுல ஒரு கவர்ச்சி இருக்கு, வாக்குல வலிமை இருக்கு. அதெல்லாம் விட உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தா முன்பணமா 1000 ரூபாய் வச்சுக்கோ. என்ன வேலையும் சொல்லவே இல்லையே. இந்த குடி முதல்ல என்ன வேலைன்னு சிங்காரத்துக்கிட்ட விவரமா சொல்லியிருக்கேன், கேட்டுக்க. ஆமா, என்ன அந்த பாட்டி ஏதோ பார்ட் டைம் வேலைன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் விட்டு போகுது. என்ன வேலை? முதலாளி. முதலாளியா? எனக்கு சம்பளம் கொடுக்க போற முதலாளி. ஏய், உதவாங்க போற விஷயம் என்னன்னு சொல்லு. இங்க பாருங்க, எங்க முதலாளி பொண்ணு ராதாவை காதலிக்கிறோம்னா அர்த்தம் என்ன? முதலாளி தானே, அதான் பார்ட் டைம் வேலை. இதுதான் பார்ட் டைம் வேலையா? கிழிஞ்சிச்சு, இது நமக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு வேலை பிடிக்கலன்னு சொல்லி அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துரு. நிறுத்துங்க, நிலம புரியாம பேசாதீங்க. பாட்டி சொல்றத மறுத்தா உங்க டூட்டி காலி.
என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சரி சரின்னு சொன்னா வெரி வெரி ஐக்கு போயிட்டே இருக்கலாம். பழம் நழுவி பால்ல விழும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு தேன்லயே விழுந்திருக்கு, அதை நழுவு விட்டுறாதீங்க. அதோ அவன் தான் நான் சொன்ன மேனேஜர். போங்க. கமான் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா அவங்க யாருன்னு தெரியுதா? தெரியுமே, எங்க முதலாளி பொண்ணு. அவங்க உன்னை இந்த ஊர்ல இருக்க சொல்லி 3 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. 1 வாரம் ஆச்சே. அதுக்கு என்ன பண்ண சொல்றப்ப? நான் என்ன சொல்றேன்னா, இந்த வேலையை விட்டுட்டு உன் சொந்த ஊருக்கே போன்னு சொல்றேன். என்ன அது அநியாயமா இருக்கு? அவன் நாட்டுல வேலை கிடைக்கிறேன் திண்டாடிக்கிட்டு இருக்கிறான். நீ கிடைச்ச வேலையை விட்டு போட்டு சொந்த ஊருக்கு போங்கிறிய. அன்னைக்கு இப்படித்தான் யாரோ ஒருத்தர் ரிட்டர்ன் டிக்கெட் 100 டிவிஷன் கொடுக்குறான். கொடுக்கட்டும். கிறுக்கடா உங்களுக்கு? ஆமா கிறுக்குதான். 1 2 3. ஓ, 7 வர பாத்தியா நீங்க? ஆமாண்டா. என்ன ராதா, ஓகேவா? பையனை ஒரு மாதிரி சரி பண்ணிட்டேன். அப்படின்னா விரல வச்சு பார்த்தேன், மூச்சு இருக்கிறதாவே தெரியல. ஐயோ, நீங்க அவரை அப்படி அடிக்கிறது. பயப்படுறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பையனை தற்கொலை பாறையில தூக்கி போட்டுடலாம். ஏய் வாங்கடா, கமான். என்னாச்சு தெரியலையே. ராமுவா, வா வா, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். ஏன் சாப்பாட்டை திருப்பி கொண்டு வந்துட்ட? நம்ம மேனேஜர் ஐயா இது வரைக்கும் கெஸ்ட் ஹவுஸுக்கே வரலம்மா. ஆபீஸ்ல போய் விசாரிச்சா சாயங்காலமே போயிட்டாரு. அப்படியா? அப்ப அந்த பிள்ளை வேற எங்க போயிருக்கோம்? அதாங்க தெரியல. அக்கௌண்டன்ட் சூப்பர்வைசர் எல்லாம் சிங்காரம் போய் விசாரிச்சுட்டு வந்தானா. எங்க போயிருக்காருன்னு யாருக்குமே தெரியலையாமா. பயப்படுறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பையனை தற்கொலை பாறையில தூக்கி போட்டுடலாம். ஆமா, உங்க முதலாளி பொண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு கிறுக்கு புத்தி? அது என்னமோ தெரியலங்க. யார் நமக்கு கெடுதல் நினைச்சாலும் அது நன்மையில தான் முடியுது. அதனால நான் எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. அது சரி, நீங்க ஏன் எதையும் எதிர்த்து போராட மாட்டேங்கிறீங்க? ஆனா இப்ப நான் எங்க அண்ணனுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறேன். எதிர்ப்புகளை சமாளிக்கிற அளவுக்கு நான் இன்னும் தயாராகலங்க. அதுக்கு நீங்க ஏன் தயாராக கூடாது? என் உயிரை கொடுத்தாலும் இந்த குடும்பத்தை காப்பாத்துவேன்னு சொன்னேன். இந்த வேலையை கடைசி வரை காப்பாத்திக்கப்பா. ஆமாங்க, எதுக்குற தைரியம் உங்களுக்கு இருந்தா ஜெயிக்கிற சாமர்த்தியத்தை நான் சொல்லி தரேன். போன தடவை வந்தப்போ ஹைதராபாத் வளையல்னு வச்சிருந்தா, இப்ப அந்த கடையே காணுமே. கட்டுப்படி ஆகலைன்னு ஹைதராபாத்துக்கே போயிருப்பான் போல இருக்கு. ஏமா, நம்ம அப்பா ஆபீஸ்ல வேலை பாக்குறாரே மேனேஜரு, அவரை 2 நாளா காணுமாமே. எங்க போயிருப்பாரு? யாரோ கரடி பையல அவரை அடிச்சு விட்டாரா. அவன் தான் தூக்கிட்டு போயிருப்பான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏன்பா 10 மணி பாயிருக்கா? தீர்த்து வச்சுமா, அடுத்த வாரம் வாங்க. சரிப்பா, வா போ. இன்னைக்கு என்ன நினைச்சது எதையுமே வாங்க முடியல. பாவமா. யாரடி? அம்மா, அந்த மேனேஜர் உயிருக்கு ஆபத்து ஒண்ணு ஆயிருக்காதே. யாரு கண்டாங்க? கொலகார பசங்க எதை வேணாலும் செய்வாங்க. ஏன்பா, இந்த ஹைதராபாத் வளையல அதை தூக்கி சாப்பிட மாதிரி வளையல் இருக்கு, பாக்குறீங்களா? எங்க காட்டுங்க. அடிக்கிற ஏன் என்ன பார்த்து சிரிச்ச? உன்னை பார்த்து சிரிச்சான். அவன் என் ஃப்ரெண்டு, அவனை பார்த்து சிரிச்சேன். பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். இல்ல நடக்கிறதே வேற. கீதா, நீங்களா? உள்ள என்ன என்ன மைக் செட்டு உம்முன்னு வர? முடிஞ்ச நேரமே சரியில்லையா? எங்கேயோ சிரிச்சா எவ்வளோ அடிக்கிறான். உட்காரு. நீங்க எங்க எல்லாரையும் தேடி விட்டுட்டு எங்க போயிருந்தீங்க? நம்ம காதல் நிறைவேற ஆண்டவங்கிட்ட வரங்கக்க போயிருந்தேன். நம்ம சந்திக்க கிடைச்ச நேரம் ஊர் கதையா பேசுறது, நம்ம விஷயத்தை பத்தி பேசுவோம். அது போட்டு நீ ராத்திரி பகல் எப்படி பொழுது கிடைச்ச? அது ஏன் கேக்குறீங்க? பகல் பூரா கற்பனையிலேயே கழிஞ்சிருச்சு, ராத்திரி பூரா கனவுகள்லயே விடிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கூட தான் ஒவ்வொரு யுகமா இருந்து. என்னவோங்க, தூக்கம் சாப்பாடு எதுவுமே தராத காதல் ஒரு நோய் தாங்க. அட நீ ஒண்ணு, நினைக்க ரசிக்க எல்லாமே தர்ற காதல் ஒரு சந்தோஷம் சொல்லு. அடாடா, என்ன காதல் தத்துவம். போங்க, எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. உன் மைக் செட்ல என்ன கேக்குது?
ஆமா என் மைக் செட் தான் இந்த அப்படியா For more updates, like, comment, subscribe to our channel.